ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பிசியோகிராஃபி ஆஃப் இந்தியாவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இமயமலை வரை பார்த்துட்டோம். இனிமேல் நார்த்தன் பிளைன்ஸ், அதாவது வட பெரும் சமவெளிகள் பற்றி பார்க்க போகிறோம். இது இமயமலைக்கு தெற்க அமைஞ்சிருக்குது. மேற்கிலிருந்து கிழக்கா வர பார்த்தோம்னா 3200 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் கொண்டுள்ளது. இமயமலைக்கும் இந்த சமவெளிக்கும் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு கோடு மாதிரி ஒரு பிரிவு இருக்குது. அது ஹிமாலயன் ஃப்ரண்ட் ஃபால்ட், அதாவது இமயமலை முகப்பு பிளவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வடபெரும் சமவெளிகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகளோட வண்டல் படிவுகளால் உருவானது. இந்த சமவெளிகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பேசிக்காக பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே இமயமலை எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்தோம். தெற்க கோண்ட்வானா லேண்ட்லேருந்து இந்திய காண்டினென்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அங்கோரா லேண்டு மேலே மோதினதில் அதில் இருந்த டெத்து சீல உள்ள வண்டல் படிவுகள் எல்லாமே மடிப்பு மலைகளாக உருவாச்சு. மடிப்பு மலைகளாக ஒரு சைடு உருவாகும் போது பார்த்தோம்னா இன்னொரு சைடு மிகப்பெரிய பள்ளத்தாக்க உருவாச்சுது. அந்த பள்ளத்தாக்கில் எல்லா ஆறுகளோட வண்டல் படிவுகள் போய் சேர்ந்து சமவெளிகளாக உருவாயிருக்கு. அதுக்கு பேர் தான் வடபெரும் சமவெளிகள். இது 4 வகையாக பிரிக்கப்படுது. வடக்கிலிருந்து தெற்கா வர ஒரு 4 வகையான பிரிவுகளாக பிரிக்கப்படுது. முதல்ல பாபர் இமயமலை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் நீளம் அளவுக்கு இந்த பாபர் நிலம் இருக்குது. இதில் பார்த்தோம்னா ஆறுகள் எல்லாமே நிலத்துக்கு அடியில் தான் ஓடுது. மேலே பார்த்தோம்னா கூழாங்கல் அந்த மாதிரி மலையடிவாரத்தில் உள்ள பொருட்களால் ஆனது. அடுத்து தராய் அடுத்து 10லேருந்து 20 கிலோமீட்டர் வரை உள்ள நிலம் தராய். இது பார்த்தோம்னா சதுப்பு நிலமாக இருக்குது. அடுத்து பாங்கர், இது பழைய வண்டல் மண்ணாலான மேட்டு நிலப்பகுதி. அடுத்து காதர், இது புதிய வண்டல் மண்ணாலான ஆற்று பள்ளத்தாக்கு பகுதி. அடுத்து முக்கியமான சமவெளிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெல்டா பிளைன். டெல்டா பிளைன் காதர் லேண்டோட அப்படியே நீச்சி தான் டெல்டா பிளைன். இது கிட்டத்தட்ட 1.9 லேக் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவை கொண்டது. இங்கே புதிய சேறு, பழைய சேறு மற்றும் சதுப்பு நிலங்களால் ஆனது. இங்குள்ள உயர் நிலங்கள், அதாவது அப்லாண்ட்ஸ் சார்ஸ்னியும், சதுப்பு நில பகுதிகள் பில்ஸ்னியும் அழைக்கப்படுது. கங்கை டெல்டா வங்காள விரிகுடாவை நோக்கி விரிவடைகிறது. வட பெரும் சமவெளிகளில் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளிகள் ஆகியன அடங்கும். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் சமவெளி பற்றி பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1.75 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இது வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி மெதுவான சரிவை கொண்டுள்ளது. இது குஜராத்தில் லூனி ஆற்றோட படிவுகளில் பார்த்தோம்னா கடல் மட்டத்திலிருந்து வெறும் 20 மீட்டர் உயரத்தில் மட்டுமே இந்த சமவெளி இருக்குது. இங்கே சாம்பார், டெக்கானா, டிட்வானா, குசாமன், லூன் கரன்சர், தால் மற்றும் பச்பத்ரா ஆகிய சால்ட் வாட்டர் லேக், அதாவது உப்பு நீர் ஏரிகள் இருக்குது. சாம்பார் ஏரி ஜெய்ப்பூர்லேருந்து 65 கிலோமீட்டர் வடமேற்கே அமைந்துள்ளது. நார்த் வெஸ்ட் ரீஜியனில் இருக்குது. அதாவது இந்த ராஜஸ்தான் சமவெளியில் பாயிற ஒரே ஆறு லூனி ஆறு மட்டும்தான். இது ரான் ஆஃப் கட்ச் வழியாக கடலில் போய் கலக்குது. லூனி ஆறு ஒரு வித்தியாசமான டைப்பு. தொடக்கத்தில் இனிப்பாகவும், அதாவது நல்ல நீராகவும், போக போக பார்த்தோம்னா இந்த மணல் கூட சேர்ந்து உப்பு நீராகவும் மாறிடுது. இது லூனி ஆரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்து பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். பஞ்சாப் ஹரியானா பிளைன் இது சட்லஜ், பியாஸ், ரவி போன்ற ஆறுகளால் உருவாக்கப்பட்டது. இந்த சமவெளி இங்கே தாயா அப்படிங்கிற உயரமான நிலங்களும் பெட் எனப்படும் காதர் நிலங்களும் அமைஞ்சிருக்குது. பஞ்சாப் ஹரியானாவோட பிரிவுகள் என்னென்னு பார்த்தோம்னா பாரி தோவாப், இது பியாஸ் நதிக்கும் சட்லஜ் நதிக்கும் இடையுள்ள பிரிவுகள். அடுத்து பிஸ்ட் தோவாப், பியாஸ் நதிக்கும் சட்லஜ் நதிக்கும் இடையுள்ள பிரிவுகள். பிஸ்ட் என்பது பியாஸ் மற்றும் சட்லஜ் இடையிலானது. மால்வா சமவெளி மற்றும் ஹரியானா பிவார் பாகர் பகுதி ஆகியவை இதில் அடங்கும். அடுத்து கங்கை சமவெளிகள். உலகத்திலே பார்த்தோம்னா இந்த கங்கை சமவெளிகள் தான் ரொம்ப பெருசு. கங்கா, பிரம்மபுத்திரா ரெண்டும் சேர்ந்து உருவாக்குனதா ரொம்ப பெருசு. கங்கை சமவெளியில் பாபர், தராய், பங்கர், காதர், ஆற்று முகடுகள், கைவிடப்பட்ட ஆற்றுப்பாதைகள், காய்ந்த கால்வாய்கள், பில்கள், தாள்கள் மற்றும் தரிசு நிலங்கள் போன்ற அம்சங்களை கொண்டது. கங்கை சமவெளி மொத்தம் 3 பிரிவாக பிரிக்கப்படுது. அப்பர் கங்கா பிளைன், அதாவது மேல் கங்கை சமவெளி. இது கங்கை, யமுனா, தோவாப், ரோஹில்காண்ட், ஆக்ரா பிரிவுகளை உள்ளடக்கியது.
காளி மற்றும் சாரதா ஆறுகள் இதன் வழியாக பாய்கின்றன. அடுத்து மத்திய கங்கை சமவெளி மத்திய மற்றும் கிழக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் சமவெளிகளை கொண்டது. இது குறைந்த கங்கார் படிவுகளுடன் கூடிய தடிமனான வண்டல் மண்ணை கொண்டுள்ளது. மிடில் கங்கா பிளைன் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார் பிளைன்ஸ்லையும் அமைஞ்சிருக்குது. இங்க வந்து திக் அலுவியல் டெபாசிட் வித் லெட்ஸ் கங்கர் ஃபார்மேஷன், அதாவது குறைந்த கங்கர் படிவுகளுடன் கூடிய தடிமனான வண்டல் மண்ணை கொண்டுள்ளது. அடுத்து வந்து கீழ் கங்கை சமவெளி, அதாவது லோவர் கங்கா பிளைன், இது வந்து பாட்னாவிலிருந்து டார்ஜிலிங் வர பரவி உள்ளது. அடுத்து இன்னொரு பிரிவுகள் வந்து ரார் சமவெளி, சோட்டா நாக்பூர் பீடபூமிக்கு கிழக்கே அமைந்துள்ளது. இது இங்க வந்து லேட்ரைட் வண்டல் மண்ணால உருவானது தான் இந்த ரார் சமவெளி. அடுத்து வந்து சுந்தர்பான்ஸ் வந்து நாம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு சதுப்பு நில காடுகள், சுந்தரி மரங்கள் பெயர்களால் அழைக்கப்படும். இது உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடாகும். இங்க வந்து ராயல் பெங்கால் புலிகள் மற்றும் முதலைகள் நிறைய இருக்கிறதுனால இந்த புலிகளுக்கும் முதலைகளுக்கும் பெயர் பெற்றது. அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி வந்து பிரம்மபுத்திரா நதியால உருவாக்கப்பட்டதுதான் இது. இங்க வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆற்று தீவான மஜுலி வந்து இங்க இருக்குது. நாம வந்து கடல்களால சூழப்பட்ட தீவுகளை பத்தி படிச்சிருப்போம். ஒரு ஆறுனால சூழப்பட்ட தீவு வந்து மஜுலி தீவு. இது வந்து பிரம்மபுத்திரா சமவெளியில அமைஞ்சிருக்கு. பிரம்மபுத்திரா ஆற்றோட ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க போறோம். வடக்கு மற்றும் தெற்கு கரைகளின் விவரங்கள், வண்டல் சமவெளிகளின் உருவாக்கம், ஆற்று முகடுகள், பில்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் துணையாறுகளின் தன்மை ஆகியவற்றை கொண்டுள்ளது. அடுத்து அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு பிரிவுகள். இப்பள்ளத்தாக்கு மேல் அஸ்ஸாம் மற்றும் கீழ் அஸ்ஸாம் என பிரிக்கப்பட்டுள்ளது. இவை தனித்துவமான இயற்கை பண்புகளை கொண்டுள்ளன. மேல் அஸ்ஸாம் பகுதி சிறிய குன்றுகளை தவிர்த்து ஒரே சீரான சமவெளியாக உள்ளது. கீழ் அஸ்ஸாம் பகுதி மேகாலயா பீடபூமி நீட்சிகளால் ஆங்காங்கே பிரிக்கப்பட்டது. இந்திய பெருவெளிகளோட, அதாவது இந்த கிரேட் இந்தியன் பிளைன்ஸோட சிக்னிபிகன்ஸ் வந்து பார்த்தோம்னா, இங்க வந்து அதிகப்படியான தானியங்கள் விளைச்சல் ஏற்படுத்துறதுனால இந்தியாவின் தானிய களஞ்சியம் என்று இந்த பகுதி அழைக்கப்படுது. இங்க வந்து வற்றாத நதிகள், செழுமையான நிலத்தடி நீர், அடுத்து வளர்ந்த உள்கட்டமைப்பு, சாலை, ரயில்வே எல்லாமே ஸ்பெஷலா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு படிவுகள் ஆகியவற்றுக்கு இந்த இந்திய பெரும் சமவெளிகள் வந்து பெயர் பெற்றது. மேலும் அமிர்தசரஸ், ஹரித்வார், அலகாபாத், வாரணாசி, குஷிநகர் போன்ற முக்கியமான புனித தலங்களும் இங்கே இருக்குது. முக்கிய பயிர்கள் என்னன்னு பார்த்தோம்னா நெல் மற்றும் சணல் தான் முக்கியமான பயிர்களாக இந்த சமவெளிகளில் பயிரிடப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பெனின்சுலர் பிளேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் உலகத்திலேயே ரொம்ப பழமையான நிலப்பரப்பாக கருதப்படுகிறது. அதில் இந்தியாவிலையும் ரொம்ப பழமையான நிலப்பரப்பு. இதுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா இமயமலை, இந்த சமவெளிகள் எல்லாமே தோன்றியது. இங்கே வந்து எரிமலைகள்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. நிலத்திற்கு அடியில் ஆழமாக காணப்படும் தாதுக்கள் மிக மிகுதியாக உள்ளன. அதாவது இங்கே வந்து நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது. இப்போ சேலம் அந்த சைட்லாம் பார்த்தோம்னா ஸ்டீல் இருக்குது. சோட்டா நாக்பூர் பிளேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அயன், இரும்பு இருக்குது. சோட்டா நாக்பூர் பிளேட்டிவில் பார்த்தோம்னா இரும்பு நிறைய இருக்குது. எங்கன்னா ஜார்க்கண்டு அந்த பகுதியெலாம் பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ்லாம் நிறைய இருக்குது, மினரல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இந்த பெனின்சுலர் பிளேட்டிவ் வந்து மெஜாரிட்டி இக்னீசியஸ் மற்றும் மெட்டமார்பிக் ராக்ஸால் உருவானது தான். இது எங்கேருந்து எங்கே வர பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு பகுதி, அதாவது நார்த் வெஸ்ட்டில் வந்து டெல்லியிலேருந்து ஆரம்பிக்குது. ஆரவல்லி மலைத்தொடர்லேருந்து கிட்டத்தட்ட ஆரம்பிக்குது. அங்கேருந்து கிழக்க ராஜ்மஹால் குன்றுகள் வரைக்கும். அடுத்து தெற்கில் வந்து ஏலக்காய் மலைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஆரம்பித்து சேலம் வர கிட்டத்தட்ட இந்த பெனின்சுலர் பிளேட்டிவ் வந்து இருக்குது. வடகிழக்கில் சில்லாங் மற்றும் கர்பி ஆங்லாங் பீடபூமியிலையும் இந்த தீபகற்கு பீடபூமி அமைஞ்சிருக்குது. அடுத்து நாம் வந்து பெனின்சுலர் பிளேட்டிவோட டிவிஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நார்த் சென்ட்ரல் கைலாண்டை பற்றி பார்ப்போம். இந்த நார்த் சென்ட்ரல் கைலாண்டில் என்னெல்லாம் வரும்னா ஆரவல்லி மலைத்தொடர், மால்வா பிளேட்டிவ் மற்றும் இந்தியன் ரேஞ்ச். ஆரவல்லி மலைத்தொடரை வந்து பார்த்தோம்னா இது வந்து உலகத்திலேயே முதல்ல உண்டான ரொம்ப பழமையான மடிப்பு மலைகள், ஃபோல்டட் மவுண்டன்ஸ். இமயமலை பார்த்தோம்னா யங் ஃபோல்டட் மவுண்டன்ஸ். ஆரவல்லி வந்து ஓல்டஸ்ட் ஃபோல்டட் மவுண்டன்ஸ். இதில் வந்து ஹையஸ்ட் பீக், உயரமான சிகரம் வந்து குரு சிகார், 1722 மீட்டர் ஹைட். இமயமலையெல்லாம் பார்த்தோம்னா 8000 மீட்டருக்கு மேலே நிறைய சிகரங்கள் இருக்குது. இங்கே 1700 மீட்டர் தான் அதிகபட்ச சிகரம். இது வந்து டெல்லியிலேருந்து பலான்பூர் வர பரவி இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாட்சைட்ஸ், ஜெனிசிஸ், சிஸ்ட்
இது எல்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாறை வகைகள். உலகம் தோன்றும் போது உள்ள காலத்தை சேர்ந்தது. கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. ஆரவல்லி மலைத்தொடர் வந்து லோக்கலில் வந்து ஜார்கா ஹில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோரான் காட் பாஸ் அப்படிங்கிற பாஸ் வந்து குரு சிக்காரையும் மவுண்ட் அபுவும் பிரிக்கிறது. அப்புறம் ஆரவல்லி மலைத்தொடரையும் இந்தியன் மவுண்டன்ஸையும் பிரிக்கிறது வந்து பார்த்தோம்னா கிரேட் பவுண்டரி ஃபால்ட் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கோடு தான் பிரிக்குது. அடுத்து வந்து மால்வா பிளேட்டிவ். மால்வா பிளேட்டிவ் வந்து எங்கே இருக்குன்னா ஆரவல்லிக்கும் பண்டல்கண்ட் பிளேட்டிவ்க்கும் நடுவில் இருக்குது. மொத்தம் வந்து இதில் 2 வகையான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து அரேபியன் சி நோக்கி போகுது, இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்கால் நோக்கி போகுது. அரேபியன் சி நோக்கி போகிற ஆறுகள் என்னென்னா நர்மதா மற்றும் மஹி. பே ஆஃப் பெங்கால் நோக்கி போகிற ஆறுகள் வந்து சம்பால், சிந்து, பெட்வா ஜாயினிங் த யமுனா ரிவர். இந்த 3 ஆறுகளும் யமுனாவில் ஜாயின் பண்ணிட்டு பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. நார்த் சென்ட்ரல் ஹைலாண்டு பற்றி பார்த்தோம். அடுத்து சவுத் சென்ட்ரல் ஹைலாண்டு. இங்கே தான் வந்து விந்தியன் ரேஞ்ச் இருக்குது. இது குஜராத்திலிருந்து சசாராமின் பீகார் வர பரவி இருக்குது. இந்த சவுத் சென்ட்ரல் ஹைலாண்டில் தான் பண்டல்கண்ட் பிளேட்டிவும் பாகல்கண்ட் பிளேட்டிவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ். சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் எங்கெல்லாம் பரவி இருக்குன்னா ராஞ்சி, ஹசாரிபாக், சிங்பம், தன்பாத், பலமு, சந்தால் பர்கானா, புரேலியா ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர பரவி இருக்கு. அதாவது பீகார், அந்த சைடு பீகார், ஜார்க்கண்ட் சுற்றி பரவி இருக்குது. இங்கே வந்து நிறைய ஆர்கியன் கிரானைட், ஜெனிசிஸ் ராக், கிரெட்டேசியஸ் பீரியடில் தோன்றின பாறைகள். அதாவது நிறைய பீரியட் இருக்குது. ஆர்கியன் பீரியட், ப்ரீ கேம்பிரியன் பீரியட், கிரெட்டேசியஸ் பீரியட்னு உலகம் தோன்றும் போது உள்ள காலத்தை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பிசிக்கல் ஜியாகிரபி படித்தோம்னா கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் பிசிக்கல் ஜியாகிரபி வந்து பிசிக்கல் ஜியாகிரபி வந்து எக்ஸாமுக்கு கிடையாது. அதனால தான் நம்ம அதை பார்க்காம வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து ஹையஸ்ட் எலிவேஷன், அதாவது உயரத்தில் உள்ள பகுதிகள் வந்து பாட் நிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே வந்து அதிகபட்ச ஹைட்டே வந்து பார்த்தோம்னா 1100 மீட்டர் அளவுக்குள்ள மலைத்தொடர் 1-2 இருக்குது. அவ்வளோதான். முக்கியமான நதிகள் என்னென்னு பார்த்தா பெராக்கா, தாமோதர், சுபர்நரேகா மற்றும் கோல். இந்த மெகாலயா பிளேட்டிவில் வந்து கரோ, காசி, ஜெயிண்டியா ஹில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து இருக்கிறதே ஹையஸ்ட் பீக் வந்து சில்லாங் பீக் 1823 மீட்டர் அளவுக்கு இருக்குது. இங்கே வந்து யுரேனியம் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. யுரேனியம் எங்கே இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் மெகாலயா பிளேட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து எழுதிடலாம். அடுத்து வந்து பார்க்க போகிறது டெக்கான் பிளேட்டிவ். டெக்கான் பிளேட்டிவ்னா நம்ம இருக்குது தான். அதாவது மகாராஷ்டிராவுக்கு இங்கே மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒடிசாவுக்கு பாதி, அப்புறம் கேரளா, தமிழ்நாடு, இது எல்லாமே டெக்கான் பிளேட்டிவ். டெக்கான் பிளேட்டிவ் வந்து 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நார்த் டெக்கான், இன்னொன்று வந்து சவுத் டெக்கான். நார்த் டெக்கானில் மகாராஷ்டிரா மாநிலம் தான் மோஸ்ட்டாக இருக்குது. இந்த நார்த் டெக்கானில் தான் மகாநதி பேசினும் சத்தீஸ்கர் பிளேனும் இருக்குது. மகாநதி பேசின்னா மகாநதி எங்கே உருவாகி எங்கே ஒரு டெல்டாவை உருவாக்குதோ அந்த இடம் தான் மகாநதி பேசின். இதோட ட்ரைபுட்ரிஸ் வந்து சியோநாத், கார்டியோ, மண்ட், ஐபி, இத்ரா, டெல். இது எல்லாமே இந்த நார்த் டெக்கான் பகுதியில் தான் பாயுது. அடுத்து சவுத் டெக்கான். சவுத் டெக்கான்னா கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த 2 சேர்ந்து சவுத் டெக்கான். இதில் வந்து 2 பீடபூமி இருக்குது. ஒன்று வந்து கர்நாடகா பிளேட்டிவ், இன்னொன்று தமிழ்நாடு பிளேட்டிவ். இப்போ கர்நாடகா பிளேட்டிவ் வந்து பார்த்தோம்னா 2 இருக்குது. வடக்கு பகுதி வந்து மால்நாடுன்னு சொல்லுவோம், தெற்கு பகுதி வந்து மைதான்னு சொல்லுவோம். போன வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா பிளேட்டிவ் அப்படின்னு என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து மால்நாடு. படிச்சிருந்தோம்னா நம்ம ஈஸியாக போட்டிருக்க முடியும், இல்லைனா குத்து மதிப்பாக போட வேண்டும். அடுத்து தெலுங்கானா பிளேட்டிவ். தெலுங்கானா பிளேட்டிவ் வந்து தர்வார் மற்றும் கடப்பா ஆந்திரா பகுதி தான் தெலுங்கானா பிளேட்டிவ். அடுத்து தமிழ்நாடு பிளேட்டிவ். தமிழ்நாடு பிளேட்டிவ் எங்கே இருக்குன்னா இந்த தமிழ்நாடு அப்லாண்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு பீடபூமி தான். இது எங்கே இருக்குன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தமிழ்நாடு கடற்கரைக்கும் மத்தியில் இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன கணவாய் இருக்குது. அது வந்து கோயம்புத்தூரையும் கொச்சியும் இணைக்குது. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி அப்படிங்கிற நதி வந்து கிழக்கிலிருந்து மேற்காக போகுது. எல்லா நதியுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மேற்குலேருந்து கிழக்க தான் வரும். இந்த ஒரு நதி மட்டும் அப்படியே ஆப்போசிட்டு. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்னால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். உங்கள் ஊரில் பரவி இருக்கான்னு தெரில. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் தான் நாங்களே இருக்கோம். பார்த்தாலே எங்கள் வீட்டிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகணுன்னா வெறும் 1 கிலோமீட்டர் கேப்பு தான். பார்த்தாலே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் தெரியும். இது வந்து எங்கேருந்து எங்கே வர பரவி இருக்குன்னா கன்னியாகுமரியிலேருந்து தப்தி நதி, குஜராத்தில் உள்ள தப்தி நதி வர பரவி இருக்கு. மேற்கு கடற்கரைக்கு அப்படியே பேரலாக போகுது.
இதே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தோம்னா இப்படி பேரலாக போகாது. நிறைய நதிகள் இங்கேருந்து உருவாகி அரேபியன் சீலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் கலக்குது. இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா சஹ்யாத்ரி மலை தீபகற்ப இந்தியாவின் நீர் பிரிமேடாக உள்ளது. இது நமக்கெல்லாம் தண்ணி தரக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவாக இருக்குது. இதோட முக்கியமான அம்சங்கள், இதில் சராசரியாக பார்த்தோம்னா 1500 மீட்டருக்கு மேலே உயரம் கொண்ட நிறைய மலைகள் உள்ளது. ஆனைமுடி இதன் மிக உயர்ந்த சிகரமாகும் 2695 மீட்டர் உள்ளது. ஆனைமுடி, ஏலக்காய் மலைகள் மற்றும் பழனி மலைகள் சந்திக்கும் இடம் ஒரு முக்கியமான புள்ளியாகும். இங்கே ஒரு ட்ரை ஜங்ஷன் உருவாகுது. அடுத்து இதோட பிரிவுகள் பார்த்தோம்னா வடக்கு பகுதி சஹ்யாத்ரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது மகாராஷ்டிராவிலையும், தெற்கு பகுதி கர்நாடகாவிலையும் உள்ளது. அடுத்து கார்டமான் ஹில்ஸ் இன் கேரளா, இது ஏலக்காய் மலைகள்னு நாம சொல்லுவோம். இங்கே உள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் கணவாய்கள் பார்க்க போகிறோம். நீர்வீழ்ச்சிகள் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா ஜெரசோப்பா நீர்வீழ்ச்சி, இது இந்தியாவிலே ஹையஸ்ட் நீர்வீழ்ச்சி. அடுத்து முக்கியமான கணவாய்கள் தால்காட் பாஸ், நாசிக் மற்றும் மும்பையை பிரிக்கிறது. அடுத்து போர்காட் பாஸ், மும்பைக்கும் புனேக்கும் மத்தியில் இருக்குது. பாலக்காட் டப், கோயம்புத்தூர் கொச்சி இணைக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்நாடகாவில் குதிரைமுக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இரும்பு அதிகமாக இருக்குது. சேலம்லேயும் அதிகமாக இருக்குது. சேலம் மலைத்தொடரில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது. கர்நாடகாவில் உள்ள குதிரைமுக் அப்படிங்கிற பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்குது. இங்கே உள்ள முக்கியமான இன்னும் சில மலைத்தொடர்கள் பார்த்தோம்னா மகாபலேஸ்வர் மலைத்தொடர், நீலகிரி மலைத்தொடர், கக்குபாய் மலைத்தொடர், புஷ்பகிரி மலைத்தொடர், சால்கர் மலைத்தொடர், ஹால்டிகாட் மலைத்தொடர், ஹரிஸ்சந்திரா மலைத்தொடர். அடுத்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் ஒரு இடத்துல இணைகிறது. அது நம்ம நீலகிரியில் இணைகிறது. அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், சிகூர் பிளேட்டிவ், தொட்டபெட்டா, முக்குர்த்தி டேமு, முதுமலை பண்டிப்பூர் நேஷனல் பார்க், சத்தியமங்கலம் வைல்டு சாங்சுரி, இது எல்லாமே அந்த இணைகிற இடத்துல இருக்குது. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகள் நம்ம பார்த்துட்டோம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசா வரை பரவி இருக்கு. அது கன்னியாகுமரியிலேருந்து குஜராத் வரை பரவி இருக்குது. இது தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசா வரை பரவி இருக்கு. இங்கே முக்கியமான 4 நதிகள் இருக்கு. கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, காவேரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மலைத்தொடர் வழியாக தான் போகுது. அதாவது உருவானது பார்த்தீங்கன்னா நிறைய நதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகுது. இந்த 4 நதிகளுமே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு பெரிய கேப் உருவாவதுக்கு காரணமாக இருக்குது. இங்கே நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. ஜவ்வாது ஹில்ஸ், சேர்வராயன் ஹில்ஸ், பச்சைமலை, சிறுமலை, வருசநாடு, பால்கொண்டா ரேஞ்ச், நல்லமலா ரேஞ்ச் மற்றும் மகேந்திரகிரி, இப்படி சில பிரிவுகள் இருக்குது. இங்கே உள்ள முக்கியமான சிகரங்கள் பார்த்தோம்னா தேவதாமுண்டா, சிங்காராஜு, நிமால்கன் இன் கோழிக்கோடு மற்றும் மகேந்திரகிரியின் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட். நாம் இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலார் பிளேட்டியூவில் தான். இங்கே உள்ள முக்கியத்துவம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பெனின்சுலார் பிளேட்டியூவில் நிறைய மெட்டாலிக் மற்றும் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் கிடைக்குது. முக்கியமான சில தாது பொருட்கள்லாம் கிடைக்குது. அப்புறம் தங்கம், வைரம், ப்ரீசியஸ் ஸ்டோன் எல்லாமே கிடைக்குது. இந்த பகுதியில் உள்ள கரிசல் மண் பார்த்தோம்னா இந்த காட்டன், மில்லட், மைஸ் கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் டீ மற்றும் காஃபி பிளான்டேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த பகுதியில் ஏராளமான காடுகளும் இருக்குது. இந்த காடுகள் நமக்கு விறகு, கட்டடம் கட்டுவதற்கு பொருட்கள் எல்லாமே தருது. ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி தான் இந்த பகுதி. அடுத்து நாம் பார்க்க போகிறது கோஸ்டல் பிளைன்ஸ். கோஸ்டல் பிளைன்ஸ்னால் கடற்கரை சமவெளிகள், கடற்கரையை ஒட்டியுள்ள சமவெளிகள் தான் கோஸ்டல் பிளைன்ஸ். இங்கே ஆறுகளால் உருவாக்கின நிறைய படிவுகள் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குஜராத் கோஸ்டல் பிளைன். இது குஜராத் மாநிலத்தில் உள்ளது. ரான் ஆஃப் கட்ச் எனப்படும் பரந்த ஓத சேட்டு நிலங்களும் கத்தியவார் தீபகற்பத்திலிருந்து அதை பிரிக்கும் கட்ச் விளைகுடாவும் உள்ளன. அடுத்து மேற்கு கடற்கரை சமவெளிகள். இது ரான் ஆஃப் கட்சிலேருந்து கன்னியாகுமரி வர அப்படி இந்த கேரளா, மகாராஷ்டிரா சைடு உள்ளது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளிகள் தான். இங்கே சேற்று நிலங்கள், காயல்கள் அது எல்லாம் நிறைய இருக்குது. காயல்னா அதாவது லகுன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம்பநாடு, அஷ்டமுடி இந்த மாதிரி ஏரிகள் தான் சொல்கிறோம் நம்ம. இது 4 பிரிவாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குஜராத் சமவெளி, கொங்கன் சமவெளி, மலபார் கடற்கரை, கர்நாடகா அல்லது கனரா சமவெளின்னு 4 பிரிவாக பிரிக்கப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே டெல்டா எதுவும் இல்லை. ஆறுகள் எல்லாமே
டைரக்டாக ஆற்றிலே கலந்துருது. காவிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாக உருவாக்கி அதுக்கப்புறம் கடலில் போய் கலந்ததுனால அது வந்து டெல்டா பகுதின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அப்படி எந்த ஒரு டெல்டா பகுதியும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளிகள். கிழக்கு கடற்கரை சமவெளிக்கு வந்து அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து வெஸ்ட் பெங்கால் வர அப்படி இந்த கடற்கரையை ஒட்டி பரவி இருக்குது. முக்கியமான அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வண்டல் சமவெளிகள், டெல்டாக்கள் அதெல்லாம் இருக்குது. டெல்டானா இப்போ தான் சொன்னேன், ஒரு ஆறு எங்கே உருவாகுதோ அங்கேருந்து அப்படியே மெல்ல வந்து நிறைய கிளையாறுகளாக பிரிஞ்சு போய் விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வண்டல் படிவுகளை கொட்டி விவசாயம் நல்லா செழிப்பாக வர்றதுக்கு உள்ள பகுதிகளை உருவாக்குறது தான் டெல்டாக்கள். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெல்டா தான். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரின்னு 4 பெரிய ஆறு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகை, தாமிரபரணி மாதிரி சின்ன சின்ன நிறைய ஆறுகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக பெரிய டெல்டாக்களை உருவாக்குது. இது வந்து 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வடக்கு சர்க்கார், நார்த்தன் சர்க்கார். மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் மத்தியில் இருக்குது வடக்கு சர்க்கார். அடுத்து சோழமண்டல கடற்கரை. இது கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் மத்தியில் இருக்குது சோழமண்டல கடற்கரை. இங்கே வந்து நிறைய துறைமுகங்கள் அமைந்துள்ளன. மேற்கு கரையில் பார்த்தீங்கன்னா கொச்சி துறைமுகம் 1-2 தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய துறைமுகம் இருக்குது. சென்னை, தூத்துக்குடி அப்படி வரிசையாக நிறைய இருக்குது. இங்கே அது மாதிரி பெரிய பெரிய ஏரிகளும் உள்ளது. ஒடிசாவில் உள்ள சில்கா ஏரி, அதுக்கப்புறம் கொள்ளேரி ஏரி. இது வந்து கோதாவரி, கிருஷ்ணா டெல்டாக்கு இடையில இருக்குது. அடுத்து கடற்கரைகள். உலகத்திலே பார்த்தீங்கன்னா 2வது பெரிய கடற்கரைனா மெரினா கடற்கரை வந்து இந்த கிழக்கு கடற்கரையில் தான் இருக்குது. அடுத்து ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு எல்லையில் உள்ள ஒரு பழவேற்காடுன்னு முக்கியமான ஒரு ஏரி இருக்குது. இதுதான் முக்கியமான கடற்கரையை பற்றின பாயிண்ட்ஸு. அடுத்து வந்து இந்தியன் ஐலாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் ஐலாண்டு வந்து மொத்தம் 615 ஐலாண்டு இருக்குது. அதில் வந்து 572 வந்து வங்காள விரிகுடாலையும் 43 வந்து அரபிக்கடல்லையும் இருக்குது. அப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். இதோட தலைநகரம் வந்து போர்ட் பிளேர். இந்த 2ஐயும் பிரிக்கிற அந்தமானையும் நிக்கோபாரையும் 10 டிகிரி சேனல், அதாவது 10 டிகிரி கால்வாய் எனப்படும் ஒரு சேனல் வந்து பிரிக்குது. இங்கே வந்து பேரன் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதில் தான் பேரன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு எரிமலை வந்து இன்னைக்கும் ஆக்டிவாகவே இருக்குது. இந்தியாவில் இருக்க ஆக்டிவாக இருக்க ஒரே ஒரு எரிமலை வந்து இதுதான். அடுத்து இந்தியாவின் தென்கோடியான இந்திரா முனை வந்து இந்த தீவில் தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய அடர்ந்த காடுகளும் செழுமையான கடல் வாழ் உயிரினங்களும் நிறைய இருக்குது. தேங்காய், அன்னாச்சி, வாழைப்பழம், பப்பாளி மற்றும் மாம்பழம் ஆகியவை முக்கிய பயிர்கள். முக்கியமான பழங்குடியினரான ஓங்கேஸ், ஜாரவாஸ் மற்றும் சென்டினலிஸ் வந்து இந்த தீவுகளில் வாழ்கிறாங்க. இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு நண்டு இருக்குது, ஜெயின்ட் ராபர் கிராப், ராட்சத கொள்ளைக்கார நண்டு. இது வந்து பார்த்தோம்னா தென்னை மரத்தில் ஏறி தேங்காவை பறித்து அது தேங்காவை உரித்து சாப்பிடும். இது வந்து நியூஸ்லலாம் நிறைய வந்திருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டாலும் பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டூர் மரைன் பயோஸ்பியர் ரிசர்வ். இது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. இப்போம்லாம் பயோஸ்பியர் ரிசர்வை பற்றி நிறைய கேட்குறாங்க, அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் வந்து வங்காள விரிகுடாவில் இருக்குது. வங்காள விரிகுடானா நமக்கு கிழக்கு பகுதியில் இருக்குது. அடுத்து வந்து பார்க்க போகிறது அரேபியன் சி ஐலாண்டு, அதாவது லட்சத்தீவுகள் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் கேரளாவுக்கு பக்கத்தில் உள்ள தீவு. 1773 இதுக்கு லட்சத்தீவு அப்படின்னு பெயரிடப்பட்டது. மொத்தம் 43 தீவுகள் இருக்குது. 11 தீவுகளில் மக்கள் வாழ்கிறாங்க. கோழிக்கோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதோட தலைநகரம் வந்து கவாரட்டி. இந்த லட்சத்தீவையும் மாலத்தீவையும் 8 டிகிரி கால்வாய்ங்கிற ஒரு டிகிரி சேனல் வந்து பிரிக்குது. இங்கே வந்து மீன் பிடிக்கிறது தான் முக்கியமான தொழிலே. அப்புறம் தேங்காய், பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகள் விளைவிக்கப்படுகின்றன. இந்த லட்சத்தீவுக்கு வேற வேற பேர் முன்னாடி இருந்தது. லக்கடீவு, மினிக்கா, அமினிதீவு, இந்த 3 சேர்ந்து தான் லட்சத்தீவு அப்படின்னு வச்சிருக்காங்க. இது முழுக்க பார்த்தோம்னா பவளைப்பாறைகளால் ஆனது. இங்கே உள்ள பிட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பறவைகள் சரணாலயம் இங்கே இருக்குது. அடுத்து வந்து ஆப்சோர் ஐலாண்டு. ஆப்சோர் ஐலாண்டுனா இந்திய கண்டத்துக்குள்ளேயே இருக்கிறது தான் ஆப்சோர் ஐலாண்டு. அதாவது கடலால் உருவாக்காம ஆறுகளால் உருவாக்கப்படுது. அசாமில் பிரம்மபுத்திரா ஆற்றால் உருவாக்கப்பட்ட மஜுலி தீவு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பாலைவனம். பாலைவனம்னா என்ன? அங்கே வந்து பார்த்தோம்னா எவாப்ரேஷன் ரேட் வந்து பிரெசிபிடேஷன் ரேட்டை விட அதிகமாக இருந்தால் அந்த இடம் வந்து பாலைவனமாக மாறிடும். நம்ம நாட்டில் இருக்க ஒரே ஒரு பாலைவனம் வந்து தார் பாலைவனம். இது வந்து மொத்தம் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. மக்கள் தொகை அடர்த்தி அங்கே வந்து 83 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். உலக அளவில் இது 9வது பெரிய பாலைவனமாகும். ஆரவல்லி தொடருக்கு வடமேற்கே அமைந்துள்ளது. இங்கே வந்து பார்த்தோம்னா உப்பு ஏரிகள் டான்ஸ் எனப்படும். அடுத்து குறைந்த உயரமுள்ள மொட்டை மலைகள், அதாவது லோ பேரன் ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து பாக்கர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். மணல் குன்றுகள் ஆகியவற்றின் தார் டெசர்ட்டோட கிளைமேட் பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஒரு வறண்ட பாலைவனம். அங்கே தண்ணியும் கிடையாது, அங்கே மரங்களும் கிடையாது. அதனால் மழைப்பொழிவும் ரொம்ப கம்மி.
ஏன்னா ஆரவல்லி மலைத்தொடர் தென்மேற்கு பருவமழைக்கு பேரலா இருக்கிறதுனால அங்க மழையே பெய்யல. வருஷத்துக்கு அதிகபட்ச டிகிரி 50 டிகிரி செல்சியஸ் வரை போகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜனவரியில பாத்தீங்கன்னா -5 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை டிகிரி ரொம்ப குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமான உப்பு நீர் ஏரிகள் பார்த்தோம்னா சாம்பர், குசாமன், டிட்வானா, பச்பத்ரா, புலோடி, கரோத்கதா மற்றும் லங்கரான்ஸ்கர் இந்த மாதிரி உப்பு நீர் ஏரிகள் ஃபேமஸான உப்பு நீர்கள். அடுத்து பிளையாக்கள் என அழைக்கப்படும் உவர்ப்பு ஏரி படுகைகளும் இங்கே இருக்குது. இங்கே உள்ள முக்கியமான தாவரங்கள் பார்த்தோம்னா முக்கியமாக குட்டையான புதர்கள், வறட்சியை தாங்கும் மரங்களான கருவேலம், அக்காசியா, ஜோஜோபோ இதெல்லாம் முக்கியமான தாவரங்கள். விலங்குகள் பார்த்தோம்னா ஃபால்கன்னா வல்லூர், கெஸ்ட்ரல், கலைமான், சின்காரா, இந்திய காட்டுக்கழுதை, பருந்து, காடை, கழுகுகள், ஊர்வன உள்ளன. அழியும் நிலையில் உள்ள கானமயில், கிரேட் இந்தியன் பஸ்டர்டு இது எல்லாமே இந்த பாலைவனத்தில் காணப்படுகிறது. இங்கே ஒரே ஒரு ஆறு ஓடுது, லூனி ஆறு. லூனி ஆறை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். லூனி ஆறு தோன்றும் போது நன்னீர் ஆறா உருவாகி கடலில் கலக்கும் போது உப்பா கலக்குது. ஏன்னா இந்த ராஜஸ்தான் பாலைவனத்தை அப்படி தாண்டி வர்றதுனால உப்பா மாறிடுது. இந்த ஒரு ஆறு இல்லைன்னா அதுவும் இல்லை. அடுத்து இந்தியாவோட குளிர் பாலைவனம் லடாக் பகுதி. இங்க பாலைவனம்னா ரொம்ப வறண்டு போய் இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் நினைப்போம். ஆனா குளிர்ந்த பாலைவனமும் இந்தியாவில் இருக்குது, லடாக் பகுதியில் இருக்குது. லடாக் ஏன் குளிர்ந்த பாலைவனமா இருக்குன்னா கடற்கரையில இருந்து 5000 மீட்டர் உயரத்துல இருக்கு. நாம படிச்சிருப்போம் ஒவ்வொரு 165 மீட்டர் ஹைட்டுக்கும் 1 டிகிரி செல்சியஸ் குறையும்னு நாம படிச்சிருப்போம். ஸோ 5000 மீட்டர்னா அப்போ எவ்வளோ டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மைனஸில் தான் டிகிரி செல்சியஸ் இருக்கும். அங்கே எந்த உயிரும் வாழாது. அதனால தான் இந்தியாவோட குளிர்ந்த பாலைவனம்னு நம்ம லடாக்கை சொல்கிறோம். லடாக்கில் காணப்படும் புதர்கள் ரொம்ப ஒன்றும் இல்லை. அதில் ஒரு சில இடங்களில் மட்டும் அக்ரூட், ஆப்பிள், ஆப்ரிக்காட் போன்ற தாவரங்கள் இருக்குது. அப்புறம் காட்டு ஆடுகள், செம்மறி ஆடுகள், யாக் போன்ற ஒரு சில உயிரினங்கள் மட்டும் அங்கே இருக்குது. இந்தியாவில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் பார்த்தோம்னா 5 வகையாக பிரிக்கிறோம். Zone 1, Zone 2, Zone 3, Zone 5. இது மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிலநடுக்கங்கள் எதனால ஏற்படுது? மேக்சிமம் பார்த்தீங்கன்னா புவித்தட்டு நகர்வு, பிளேட் டெக்டானிக்ஸ் மூலமாக தான் ஏற்படுது. அடுத்து பாறைகள், பெரிய பெரிய பாறைகள் பிளவு ஏற்படுறதுனால வருது. அடுத்து எரிமலை வெடிக்கிறதுனால நிலநடுக்கங்கள் ஏற்படுது. இந்தியாவில் உள்ள நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதி இமயமலை, கிரேட் பிளைன்ஸ், பூர்வாஞ்சல், அந்தமான நிக்கோபார். நாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சேஃபானதுதான். நிலநடுக்கத்தை எதால் அளப்போம்னா ரிச்சர் ஸ்கேல் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ் சேனலில் நாம் பார்த்துட்டு இருப்போம். நிலநடுக்கங்கள் ஏற்படும் போது 7.2 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கேல் தான் ரிக்டர் ஸ்கேல். போன வீடியோவில் நாம் இமயமலையோட சிக்னிஃபிகன்ஸை பார்க்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்ப்போம். இமயமலை வடக்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய சைபீரியன் காற்றை தடுத்து இந்தியாவை ஒரு சேஃபான பொசிஷனில் வச்சிருக்கு. அந்த சைபீரியன் காற்று நமக்குள்ளே வந்துச்சுன்னா நாமளும் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போட்டு தான் இருப்போம். இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்வெட்டர் போட்டு தான் இருப்பாங்க. அதுவும் குளிர் காலத்தில் ரொம்பவே ஸ்வெட்டர் போடாமல் வரமாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே கோட் சூட் தான் போட்டிருப்பாங்க. கோட் சூட்டுங்கிறது ஒரு அடையாளத்துக்காக இருந்தாலும் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அந்த குளிர்லேருந்து பாதுகாக்க தான் போட்டிருக்காங்க. இதே நம்ம நாட்டில் அப்படி 24 மணி நேரமும் கோட் சூட் போட முடியாது. இப்போ காஷ்மீர் அந்த மாதிரி மாநிலத்தில் மட்டும்தான் போட முடியுமே தவிர தமிழ்நாட்டில் போட முடியாது. அடுத்து இங்கே ஜெட் ஸ்ட்ரீமை பிரித்து நமக்கு மழை வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஹிமாலயாஸ். அப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு நேச்சுரல் எல்லையாக இருக்குது. நேபாள், திபெத், பூட்டான் போன்ற நாடுகளுக்கும் ஒரு இயற்கையான எல்லையாக இருக்குது. முக்கியமான வற்றாத நதிகள் உருவாவதுக்கு ஒரு சோர்ஸாக இருக்குது. அடுத்து இமயமலையிலேருந்து ஆறுகள் கொண்டு வரக்கூடிய வண்டல் படிவுகள் சமவெளியில் கொட்டப்படுறது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அடுத்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், ஃபாரஸ்ட் வெல்த்து, ஆர்காட்ஸ், மினரல்ஸ், டூரிசம், பெல்கிரிமேஜ் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய பங்களிக்கிறது. அடுத்து கிளேசியர்ஸ் அண்ட் ஸ்லோலைன். இப்போ கிளேசியர்ஸ்னால் பனியாறு இமயமலையில் நிறைய இருக்குது. நிரந்தர பனி படிந்திருக்கும் பகுதியின் கீழ் எல்லை பனிப்பரிசை என அழைக்கப்படுகிறது. ஒரு பெரிய பனியாறு இருக்குன்னா அதோட கீழ் பகுதி ஸ்னோலைன் என்று அழைக்கப்படுகிறது. இமயமலையில் காரக்கோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்துக்கு இடையே நிறைய பனியாறுகள் ஓடுது. இந்த பனியாறுகள் தான் நிறைய மக்களுக்கு குடிநீர் தேவையை தீர்க்குது. அடுத்து எரிமலை என்னன்னா ஒரு நேச்சுரல் ஓப்பனிங் இருக்கும், அதுல இருந்து மேக்மா வந்துகிட்டே இருக்கும். அதுதான் எரிமலை. திடீர்னு பார்த்தோம்னா அந்த மேக்மா வெடிச்சு மொத்தமா வெளியே தட்டும்.
ஓகேவா. இதுல இருந்து வெளியே வரும்போது என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மோல்டன் லாவா, எரிமலை குழம்பு, எரிமலை வாயுகள், நீராவி, பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல், இது எல்லாமே வெளியே வரும். பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல்னா பாறை சிதவுகள். வல்கனம் வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எப்பவுமே பிளேட் டெக்டானிக்ஸ் தான் காரணமா இருக்கும். அடுத்து மவுண்டைன் பில்டிங் ப்ராசஸ். இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனம் என்னன்னா பேரன் அண்ட் நார்காண்டம் ஐலண்ட்ஸ் இன் அந்தமான். நண்பர்களே, இதோட யூனிட் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் எப்படி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சஜஷன் கொடுக்க நினச்சிங்கனாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னா ஃபாஸ்ட்டாக எடுங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.